அன்பர்கள் இப்படி மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி இப்பேற்பட்ட சத்சங்கத்தை நடத்திருக்கிறாங்க. பல பேருக்கு எரிச்சலாக வருது, என்ன இந்த ஆள் கூட்டத்தை கூட்டுறான், இந்து சமயத்தை சொல்கிறான், சிவனை சொல்கிறான்ட்டு சில மிஷினரிகள் சைவ வேடம் போட்டுக்கிட்டு நமக்கே எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய இடைஞ்சல் பண்ணுறாங்க. இப்படி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோமே, அப்படி பண்ணால் என்ன ஆகும்? கோயில் வளர்ச்சி அடையும், இந்துத்துவா வளரும். அப்போ இவங்களை பிடிச்சி நம்ம வம்பளுத்தா இவங்க ஓடி போயிட்டா அப்புறம் எப்படி நான் கோயிலை ஈஸியாக இடிச்சிருவோம், எங்கள் புராணத்தை கொளுத்திடுவோம் அப்படின்னு சில மிஷினரிகள் சில மதவாதிகள் நம்மை நோக்கி அடியார் வேஷம் போட்டுக்கொண்டு சில பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இனம் கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்கி விடுங்கள். முதல்ல யாரையாவது ஒருத்தர் குறை சொன்னால் அவன் முதல்ல சரியாக இருக்கானான்னு பாருங்கள். ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறாரு, ஒரு மடத்தில் போய் சிஷ்யர் சொன்னால் அந்த குருஜி உபதேசம் பண்ணுறாரு, ஆனால் செய்கிறது வேறையாக இருக்குது, அந்த ஆள் சரியில்லைன்னார். ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரு விளக்கமாத்தை காட்டினார். விளக்கமாற பாடுறான்னார். நான் புகார் சொன்ன வந்தால் விளக்கமாற பார்க்க சொல்கிறீங்களே சுவாமின்னு கேட்டான். அந்த விளக்கமாறு எப்படி இருக்குனார்? அழுக்காக இருக்குது சாமின்னார். ஆனால் அது என்ன செய்யும்னு கேட்டார். குப்பையெல்லாம் அள்ளும், கூட்டும், இடத்த சுத்தம் பண்ணுனார். இப்போ அழுக்க சுத்தம் பண்ணுறதுனால அது அழுக்காக இருக்குது, ஆனால் அது செய்கிற வேலை என்ன? அழுக்கையெல்லாம் குப்பையெல்லாம் நீக்குது. நீ அது செய்கிற வேலையை மட்டும் பாரு, விளக்கமாத்தை பார்க்காதேன்னு சொன்னார்.